அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம் தமிழரை நாம் அறிவோம் பாகம் 6 ஈரோசியன் நொமோட்ஸ், அதாவது மத்திய ஆசியாவில் வாழ்ந்த பழங்குடியினர் யார் என்பதை பார்க்கலாம். இதில் சாக்காஸ் என்பவர்கள், பார்த்தியன் என்பவர்கள் மற்றும் பெர்சியன் என்பவர்கள் எங்கு இருந்தார்கள், அவர்கள் எப்படி இந்தியா நோக்கி வந்து இந்தியாவில் அவர்கள் ஆரியர்களாக கருதப்பட்டார்கள் என்பதை விரிவாக காணலாம். இவர்கள் வாழ்ந்த பகுதியில் தான் பார்க்குறீங்க. இதில் மேலே இருக்கிறது தான் கசகஸ்தான் பகுதி, அந்த கேப்சின் சீல் பக்கத்தில் இருக்கிறது தான் துர்க்மிஸ்தான், அது கீழே ஈரான், இதெல்லாம் பார்க்குறீர்கள். இந்த பகுதியில் தான் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்த இந்த பகுதி தான் ஸ்டெப்பி புல்வெளி என்கிறார்கள். இந்த புல்வெளியில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த மக்கள், அதாவது கசகஸ்தான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் இந்த ஸ்டெப்பி புல்வெளியில் இருக்கிறார்கள். அங்கே வாழ்ந்த மக்களை தான் இது குறிப்பிடுகிறது. இவர்கள் ஓரிடத்தில் நிலையாக வாழவில்லை. இவர்கள் தங்கள் விலங்குகளுக்காக தேவையான மேய்ச்சல் நிலத்தை இங்கும் அங்குமாக தேடி திரிந்து வாழ்ந்தனர். இவர்கள் 3500 BCயில் குதிரையை தங்களுடன் வைத்து கொண்டு இருந்தனர். இவர்கள் ரதம் செய்வதில் தேர்ச்சி பெற்றும் குதிரையில் ஏறி அம்பு எய்துவதில் தேர்ச்சி பெற்றும் இருந்தார்கள். அவர்களின் எல்லையில் உள்ள நாடுகளுடன் வணிகம் செய்யும் அளவில் காலப்போக்கில் முன்னேறினார்கள். இவர்களில் குறிப்பிடத்தக்க இனத்தவர்கள் சாக்கா, ஈரானியன் மக்கள் மற்றும் சியோத்தின் மக்கள் ஆவார்கள். இவர்கள் இங்கு பழைய கற்காலம் முதலே வாழ்ந்து வருவதாக வரலாறுகள் கூறுகின்றன. இரும்பு காலத்தில் இங்கு வாழ்ந்த இந்த சியோத்தின் கலாச்சாரம் சிறந்து விளங்கியது. இதில் கசகஸ்தான் கிழக்கு பகுதியில் வாழ்ந்த மக்கள்தான் சாக்கா என்பார்கள். அதேபோல தற்போதைய உஸ்பெகிஸ்தானில் அப்போது வாழ்ந்த மக்களும் சியத்தோ சர்மேஷன் ஆர் சாக்கா என்று அழைக்கப்பட்டார்கள். இது எவ்வாறுன்னு பார்க்கலாம். இதற்கு கீழுள்ள துர்க்மெனிஸ்தான் பகுதியில் வாழ்ந்தவர்கள், அதாவது ஈரானுக்கு மேல் வாழ்பவர்கள் பார்த்தியன் என்றும், தென்கிழக்கு ஈரானில் வாழ்ந்த மக்களை பெர்சியன் என்றும் கூறுகிறார்கள். இவர்கள் கிமு 1 நூற்றாண்டில் இந்த மக்கள் யோலி மக்கள் வருகையால் இந்த ஈஸ்டர்ன் சியாத்தினில் இருந்த சாக்காக்கள் பார்த்தியன் நிலப்பகுதிகளுக்கு போய் அங்கு சகஸ்தான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர். இவ்வாறு வாழ்ந்த மக்கள் தான் இந்த கிரீன் கலர் இருக்குது, அப்படியே ப்ரௌன் கலராக இருக்கிற நம்ம இந்தியாவை நோக்கி வாழ்ந்தபோது வராங்க. அங்குள்ள ஏற்கனவே வாழ மக்களோட மிக்ஸ் ஆகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். எனவே இந்த கசகஸ்தான் இதை சுற்றில வாழ்ந்த பகுதிகளின் மக்களை யூரோசியன் நாடோடிகள் என்கின்றனர். இந்த நாடோடிகள் அவர்களுடைய ஒரு மூதாதையர் வழியாக வந்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் என்னை பொறுத்தவரை மனு வழியாக வந்த இனத்தவர் ஆவார்கள். ஆனால் ஹிஸ்டரியில் இவர்கள் பல நாட்டு பெண்களுடன் மனம் புரிந்து தங்கள் வம்சத்தை பெருக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு வாழ்ந்த இவர்கள் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வரை புலம்பெயர்ந்து இந்தியா வளர்ந்தபோது இவருடன் எந்த பெண்ணையும் கூப்பிட்டு வரவில்லை என்று கூறுகிறார்கள். இது பிராக்டிக்கலாக பாசிபிளா என்று கொஞ்சம் யோசித்தாலே நமக்கு நன்காக விளங்கும். எனவே ஹிஸ்டரியில் இந்த இனத்தவர் ஒரே ஒரு மூதாதையர் வழி வந்தவர் என்கின்றனர். அது நமது புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள மனுவிற்கு பொருத்தினால் இங்கு இந்தியாவில் எல்லா ஹிஸ்டரியில் உள்ள குழப்பம் தீரும். அதில் நம்முடைய புராணத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இந்த மனு என்கின்ற தமிழன் அங்கிருந்து வட இந்தியா வந்து வேதிக் கல்ச்சரை இங்கு முழுவதும் நன்றாக வந்து எல்லாருக்கும் கொண்டு சென்றார் என்பது விளங்கும். இவர்களுடன் எனாரி என்கின்ற டிரான்ஸ்ஜெண்டராக கூட இனத்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது நம் திருநங்கைகள் என்று சொல்கிறோமோ அவர்கள் வந்து இந்த மனு குடும்பத்துடன் இருந்திருக்கிறார்கள். இத்தகைய மனு இனத்தில் 3 பிரதான இனங்கள் இருந்தன. அவர்களை வேட்டையாடவர்கள் என்றும், அதாவது அண்டர்ஸ் கேதர்ஸ் என்றும், கால்நடை வளர்ப்பவர்கள் பேஸ்ட்ரோலிஸ்ட் என்றும், மற்றும் நாயக்கர்கள் இதர வேலை செய்வர்கள் என்றும் கொள்ளலாம். இந்த ஸ்டெப்பில் வாழ்ந்த இந்த மக்கள் சில்க் ரோடு வழியாக கிட்டத்தட்ட 20 ஜெனரேஷன்களாக படிப்படியாக முன்னேறி இந்தியா வந்து அடைந்தனர் என்று வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சில்க் ரோடு ஆனது பழங்காலம் முதலே நிலத்தின் மூலம் ரஷ்யா, யூரோப்பியா மற்றும் சைனா வழியாக செல்வதற்கும் வழிவகுத்தது. அதன் மூலம் பழங்காலத்திலிருந்து இந்தியாவில் வணிகம் செய்திருந்தனர். இதனால் இந்த வணிகத்தில் இவர்கள் குதிரை, விலையுயர்ந்த கற்கள், தளவாடங்கள்
போக்குவரத்திற்கு கருவிகள், மேலும் தானியங்களான பல விஷயங்களை கொண்டு சென்று உலகம் முழுக்கும் இந்தியாவிலிருந்து வணிகம் நடைபெற்று கொண்டிருந்தது. எனவே பழங்காலத்தில் இந்த சில்க் ரோடு வழியாக இந்தியாவிற்குள் வந்த மக்கள் தற்போது இந்தியாவில் கீழ் வரும் இனங்களாக வசித்து வருகிறார்கள். அந்த இனங்கள் ஒன்று பார்த்தால் இதில் கால்நடை வளர்ப்பவர்களாகிய ஆயர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத், உத்தராகண்ட், வடக்கு சிக்கிம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, கோவா, ஆந்திர பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு உள்ள நீலகிரியில் தொட்ட இனமாகவும் கேரளாவிலும் என அனைத்து இடங்களிலும் இந்த யாத இனத்தில் தோன்றி அதன் உப இனங்கள் சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இதே இந்த யாதவ இனத்தை தவிர்த்து அடுத்த இனம் பார்த்தீர்கள் வேட்டையாடுபவர்கள். வேட்டையாடுபவர்கள் என்று பார்த்தால் நாயக் இனத்தவர்கள். இந்த நாயக் இனத்தவர்கள் ஹரியானா, பஞ்சாபில் வாழ்கிறார்கள். மேலும் மிஷிக்கர் என்பவர்கள் இந்த வேட்டையாடும் குழுவின் தலைவர்களாக பீகாரில் வாழ்கின்றனர். மேலும் நரிக்கர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இனத்தவர்கள். இவர்களும் வேட்டையாடும் வகையை சார்ந்தவர்கள். அதை விடுத்து மூன்றாவது பாணர்கள். இந்த பாணர்கள் குழுவில் பீகாரில் பெங்கோசாரி, பாட்னா, சமுரான், நாலந்தா மற்றும் இதர பீகார் பகுதியிலும் பேக்கோ என்ற இனத்தவராக துர்க்கி என்ற இனத்தவர்கள் ட்ரம்ஸ் வாசிப்பவர்களுக்கு இருப்பவர்கள் உத்தராகண்ட் மற்றும் மேற்கு உறுப்பில் வசிக்கிறார்கள். அதே பாணர்கள் வரிசையில் நடனம் ஆடக்கூடியவர்கள் இவர்கள் வட இந்தியா முழுவதும் உள்ளனர். மேலும் பமேரியா என்பவர்களும் பாட்டுப்படை நடனம் ஆடும் தெருக்கூத்துகள் வகையில் இருக்கிறார்கள். இதை விடுத்து பத்தர்கட் என்பவர் கல் உடைப்பவர்கள். இவர்கள் பீகார், யூபியில் வாழ்கிறார்கள். அதற்கடுத்து பார்த்தா நாகர் இனத்தவர்கள். இந்த நாகர் இருளர் என்று கொள்ளலாம். இந்த இருளர்கள் பன்காலி என இனக்குழுவாக வாழ்பவர்கள். இவர்களின் தொழில் குறி சொல்லுதல் மற்றும் பாம்பு வசீரம் செய்து பிடித்தலாகும். இவர்கள் ஹரியானா, பஞ்சாப் மற்றும் வெஸ்ட் யூபியிலும், இதிலே கீழா என்ற இனத்தவர் பாம்பு மற்றும் பறவைகளை பிடிப்பவர்களாக வெஸ்ட் பெங்காலில் வாழ்கின்றனர். இதில் சப்பூரியா இவர்களும் பாம்பு பிடிப்பவர்களாக வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷ் வாழ்கிறார்கள். இவ்வாறு வாழ்ந்த மக்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்க. அதை போன்று மனுவிலை சென்ற அந்த மக்கள் இந்த பரம்பில் வந்த அதே குழுக்களாக அங்கேயும் இருக்கிறாங்க. அவங்க வரதான் பாருங்கள், இந்த ரெட் கலர் தான் சில்க் ரோடு. அவர்கள் வணிகம் செய்வதற்கு கடல் சார்ந்த வழியில் தான் ப்ளூ கலரு. இவ்வாறு இங்கிருந்து இந்த ரெட் கலர் ஸ்டார்ட் அப் பாயிண்ட்லேருந்து கசகஸ்தான் அது எண்டு பாயிண்ட்லேருந்து அவர்கள் இந்தியாவுக்கு கைபர்பன் கலியாக வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் என்னென்ன மாற்றங்கள் உருவாக்க என்று பின்னால் காணலாம். எனவே இங்கே 3 குழுக்காக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வந்த மக்கள் மோரியர்களின் கல்வெட்டில் காணப்பட்ட தாமிரபணி புத்திரர்கள் மனுவழி வந்தவர்கள் எனவும், இந்த சத்தியபுத்திரர்கள் என்பவர்கள் முருகன் வழியாக வந்தவர்கள் என்றும் கொண்டால், மேலும் சேர, சோழ மற்றும் பாண்டிய வம்சத்தின் மூலமாக வந்த மூதார்கள் அவர்கள் பழங்குடியினர் கொண்டு அவர்கள் தொழில் புரிதல் மற்றும் பண்புகளை கொண்டு இந்த யூரேஷியாவில் உள்ள பழங்குடியினர் மற்றும் இந்தியாவில் உள்ள பழங்குடியினர் எல்லாம் ஆராய்ந்தால் இவர்கள் எல்லாம் ஒரு இனத்தில் வந்த பழங்குடியினர் என்று நமக்கு விளங்கும். எனவே மேலே குறிப்பிட்ட இந்த இனம் 3 முறை தென்னியாவிலிருந்து புலம்பெயர்ந்துள்ளனர். அவர்களில் சிலர் கடல் மார்க்கமாக சென்று எகிப்து, சிரியா, ஈராக், சவுதி அரேபியா போன்ற இடங்களில் செட்டில் ஆகியுள்ளனர். மேலும் இந்த சில்க் ரோடு வழியாக சென்றவர்கள் தற்போதைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் வழியாக சென்று துருக்கி மற்றும் கசகஸ்தானில் செட்டில் ஆகியிருக்கிறார்கள். இந்த கடல் வழி மார்க்கம் எப்படி போனோ பார்க்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் பார்க்குறீங்களா, இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மற்றும் ஹரப்பா சிவிலைசேஷன். ஸோ இந்த கடல் மார்க்கம் வழியாக பெருவெள்ளத்தின் போது தற்போதைய தாமிரபரணி ஆற்றங்களில் வாழ்ந்த மனு இந்த கேப்சிகன் சி அடையும் போது காக்கஸ் மலைப்பகுதியில் வாழ்ந்து அங்கிருந்து தர்க்கி மற்றும் கசகஸ்தான் சென்று வெகு காலம் கழித்து இந்த சில்க் ரோடு வழியாக அவர்கள் இனத்தவர்கள் இந்தியா வந்திருக்கக்கூடும் என்பது என்னுடைய கணிப்பு. இந்த புலம்பெயர்ப்பு குமரிக்கண்டம் அழிந்த தருவாயில் ஏற்பட்டிருக்கலாம். இரண்டாவது புலம்பெயர்ப்பு டோபோ வல்கனோ எரப்ஷன் டைம், அதாவது 70,000 வருடங்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட அந்த பெரும்
வெடிப்பின் போது வல்கனோ ஆக்டிவிட்டி போது தெற்கேசியா மற்றும் தென்னிந்தியாவில் நிறைய சாம்பல்களையும் புகை மூட்டத்தையும் உண்டாக்க இந்த கோதாவரி படையில் வாழ்ந்த மக்கள் மிகவும் பாதிக்க அவர்கள் வடக்கு நோக்கி சில்க் ரோடு வழியாக ஸ்டெப்பி புல்வில் செட்டில் ஆகி இருக்கலாம். இவர்கள் தான் வந்து ஈஸ்டர்ன் சாக்கா என்கிற இந்த டோபோ வல்கனோ ஆஸ் தற்பொழுது ஆந்திராவில் உள்ள ஜுவாலபுரம் அதாவது கர்னூல் உள்ள இடத்தில் அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. மூன்றாவது புலம்பெயர்ப்பு ராமசேது பாலம் சேதம் அடைந்த பொழுது ஏற்பட்ட பெரிய புயல் மற்றும் சுனாமி காலத்தில் வடக்கு நோக்கி கொஞ்சம் இந்த ஏலி பல்லவாஸ் பாண்டியாஸ் மற்றும் சேரர்களின் ஒரு பகுதியினர் சென்றவர்களாவார்கள். இதனுடைய கணிப்பு. இதில் பாண்டியர்கள் ஏபி மகாராஷ்டிரம் குஜராத் சென்றடைந்தனர். சேரர்கள் வெஸ்ட் மவுண்டைன்ஸ் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் வழியாக ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் சென்று அடைந்தார்கள். பல்லவர்கள் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, ஜார்க்கண்ட், மேற்கு மத்திய பிரதேஷ், பீகார் வழியாக சென்று நார்த் ஈஸ்டில் நார்களாக இருந்து பிறகு பெங்காலில் வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு மேலே சென்ற மக்கள் காலப்போக்கில் மௌரிய சாம்ராஜ்யம் விரிவடைய மீண்டும் தெற்கு நோக்கி கிமு 1500 to 1800 பிசியில் திரும்பி வர ஆரம்பிக்கிறார்கள். எங்கேருந்து வராங்க? இந்த கடல் வழியாக போனவங்க அந்த டோபோ பீரியடில் போன ஏழை மக்கள் வந்து கசகஸ்தான் பகுதியிலிருந்து திரும்பி வராங்க. அதே போன்று அவங்க வந்து அரப்பை வந்து செட்டில் ஆகிருக்கிறாங்க ஏற்கனவே. அதெல்லாம் மகாபாரத பீரியடுக்கு முன்னாடியே நடந்திருக்கக்கூடும், இல்லை அந்த சமகாலத்தில் நடந்திருக்கலாம். அதன் பிறகு வந்த மூன்றாவது புலம்பெயர்ப்பு வந்த மக்கள் தான் இந்த ஏலி பாண்டிய சோழாஸ் எல்லாம் கிமு 1600 பிசி அதாவது மௌரியர்கள் சாம்ராஜ்யம் விரிவடைந்த பொழுது அதன் தாக்கத்தில் கீழ் நோக்கி தள்ளப்பட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. இது எப்படி வந்து இந்த இண்டஸ் வேலி மக்கள் வந்தார்கள், அப்பொழுது வந்து இங்கே இருக்கிற அந்த பார்த்தியன் பீப்புள் மத்திய அந்த மக்கள் எப்படி அவங்களை டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க, கங்கை சமவெளி மூலம் எப்படி வந்து ஆறுகள் என்று சொல்லப்பட்ட நம் மக்களே வந்து இங்கே செட்டில் ஆகிற என்பது தான் இந்த கலரில் ஆரஞ்சு கலரில் பார்க்குறீங்க. தெற்கில் வந்து அப்போ வந்து அழகாக சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து இங்கு இருந்தவர்கள் அப்படியே தொடர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறார்கள். எனவே நான் மேலே கூறிய புராணங்கள் அடிப்படையாக கொண்ட கால அளவினை கொண்டு இந்தியாவின் வரலாற்றை அணுகினால் இடையில் காணாமல் போன இந்த கிமு 1500 to கிமு 300 வரையான காலகட்டத்தின் இந்தியாவின் வரலாறு சரியாக பொருந்தும். இதை மெக்கலன் எஜுகேஷன் சிம்பிளி வேதிக் பீரியட் என்று கூறி அந்த காலகட்டத்தில் என்னவாயிற்று என்று வரலாறு நம்மிடம் இல்லை. ஆனால் நமது புராணங்கள் அடிப்படையில் பார்த்தால் 16 பேரரசுகள் இந்த காலகட்டத்தில் இருந்தன. அவை அங்கா, அஷாகா, அவந்தி, செத்தி, காந்தாரா, காசி, கம்போஜா, கோஷாலா, குரு, மகதா, கோனந்தா, மால்வா, மச்சியா, பஞ்சாலா, சுரசேனா, விருஜி, வட்சியா. இதுதான் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. இவ்வாறு 16 பேரரசுகள் கூட பேரரசு வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த மகாபாரத போருக்கு பின்னாடி இவ்வளோ பேரரசுகள் இருந்திருக்கிறது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத போருக்கு பின்னாடி 59 இந்து தேசங்களும் 1700 இந்து மாகாணங்களும் இருந்தன. இதில் 10,000க்கும் மேற்பட்ட சம்பிரதாயங்களை கொண்ட இந்து அமைப்புகள் இருந்தன. மேலும் 7 லட்சத்துக்கும் அதிகமான குருக்குலங்கள் இருந்தன. அதாவது இந்த 7 லட்சம் அதிகமான குருக்குலம் வந்து நம்முடைய பிரிட்டிஷ்கார் வரத்துக்கு முன்னாடி வரையும் இருந்தது. தென்னிந்தியாவில் 100% லிட்ரேச்சர் இருந்ததாக நம்முடைய இலக்கியங்கள் மற்றும் சான்றுகள் கூறுகின்றன. ஆனால் இங்கிலாந்தில் கிபி 1814 தான் முதல் ஸ்கூல் தொடங்கினார்கள். அவர்கள் இந்தியாவில் 1830 வாக்கில் மக்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தனர். அதனால் நம்முடைய குருகுல கல்வி முறை காணாமல் போய்விட்டது. இதனால் நம் வரலாற்றில் பிழை ஏற்பட்டது. அது என்னென்று பார்க்கலாம். இவ்வாறு இருக்க நீங்கள் மேப்பில் பார்க்குற இது பாருங்கள், இண்டோசியத்தன் எம்பியர்ஸ், அதாவது சாக்காசு சாத்தான எதை சொல்கிறாங்க அந்த பீப்புள்ஸும் அவங்க வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற கோயில் வந்து எப்படி அங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள், அவங்களுடைய சிம்பிள் பாருங்கள். அதற்கப்புறம் இந்த பீப்புள் வந்து எப்படி வெஸ்டர்ன் சாக்காத், அப்புறம் சாக்காஸ், சத்ரப்ஸு, அதிலிருந்து சாத்தவனாஸ், யாதவாஸ், எப்படி பலவேறு பிரிவுகள் வந்தது, குஷானாஸ், இன்னும் நிறைய நாகாக்கள் பல பிரிவுகள் இருக்குது. இதில் வந்து வெஸ்டர்ன் சத்ரப் எப்படி அங்கே நம்ம இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் செட்டிலாக இருக்கிறாங்க, அப்போது அவர்கள் யார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு புரியும். இதை இன்னும்
வரலாற்றை கொண்ட ஆரம்பத்தில் ஏற்படும். எனவே இந்த தவறு என்னவென்றால், இந்த லேட்டரான் வந்து செசனியன் எம்பையர் என்ற எல்லாம் இந்த மத்திய ஆசியில் இருந்த மக்களும் குறிப்பிடுறார்கள். அவர்கள் குப்தா பீரியடில் எப்படி இருந்தார்கள் என்று இன்னும் வரும் காலையில் பார்க்கலாம். எனவே இந்த 78 சியில் தான் முதல் சாக்கா ஆரம்பம் என்பது தவறு என்பதனுடைய கருத்து. முதல் சாக்காக்கள் 600 BC கிட்டே வந்துவிட்டார்கள். இந்த இரண்டாவது சாக்கள் 78 சிக்கில் குறிப்பிட்டார்கள். எனவே ஏறக்குறைய 600 வருடங்கள்